வணக்கம். 3 கான்டாக்டர்ஸ் வைத்து ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய இன்டர்னல் கனெக்ஷன் குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க செஷனை தொடங்கலாம். இந்த பயிற்சியின் நோக்கங்களை இப்போது பார்ப்போம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் முடியும் செமி ஆட்டோமேட்டிக் மற்றும் ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரின் முக்கிய பகுதிகளை அடையாளம் காணவும், போத் ஸ்டார்டர்ஸின் இன்டர்னல் சர்க்யூட் டயக்ராமை ரீட் செய்த ட்ரேஸ் செய்யவும், கான்டாக்டர்கள், டைமர், ஸ்டார்ட் ஸ்டாப் புஷ் பட்டன் மற்றும் ஓவர்லோட் ரிலே மூலம் செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் மற்றும் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரின் இன்டர்னல் கனெக்ஷன்ஸை உருவாக்கவும், ஸ்டார்டரின் நோ வோல்ட் ரிலீஸ் காயிலது செயல்பாட்டை சரிபார்க்கவும், ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரை ஸ்டார்டருடன் கனெக்ட் செய்யவும், சரியான நேரத்துடன் டைமர் யூனிட்டை ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரில் அமைக்கவும் நாம் பார்ப்போம். தேவையான உபகரணங்கள் அல்லது கருவிகளின் பட்டியல்: 6 டெர்மினல்ஸ்கள் கொண்ட 3 ஃபேஸ் ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார், செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், கான்டாக்டர்ஸ், மல்டிமீட்டர், ஐசிடிபி ஸ்விட்ச், கனெக்டர் அல்லது ஸ்க்ரூ டிரைவர், டைமர், NO மற்றும் NC புஷ் பட்டன் ஸ்விட்சஸ், ஓவர்லோட் ரிலே, ஸ்பேனர் செட், PVC இன்சுலேட்டட் காப்பர் வயர், சால்டரிங் கன், சால்டர் ஃப்ளக்ஸ். இண்டக்ஷன் மோட்டாரின் ரேட்டடின் அடிப்படையில் கான்டாக்டர்ஸ் மற்றும் ஓவர்லோட் ரிலேக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இண்டக்ஷன் மோட்டாரின் நேம் பிளேட் விவரங்களை குறித்து கொள்ள வேண்டும். செமி ஆட்டோமேட்டிக் மற்றும் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர்களின் பாகங்களை கண்டறிந்து கனெக்ஷன் செய்வதுதான் முதல் டாஸ்க். செமி ஆட்டோமேட்டிக் மற்றும் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர்ஸின் ஸ்டார்ட் அப் பார்ட்ஸ் இதோ: ஓவர்லோட் ரிலே யூனிட், ஸ்டார்ட் ஸ்டாப் புஷ் பட்டன் யூனிட், ஃபிக்சிங் ஸ்க்ரூஸ் மற்றும் ஹூக்கப் கேபிள். இப்போது செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரின் வெவ்வேறு பகுதிகளை அடையாளம் காண்போம். இங்கே எங்களிடம் 3 கான்டாக்டர்ஸ்கள் உள்ளன. ஒன்று மெயின் கான்டாக்டர், மற்றொன்று ஸ்டார் கான்டாக்டர், மற்றொன்று டெல்டா கான்டாக்டர். இது ஒரு ஓவர்லோட் ரிலே. இவை பொதுவாக நார்மலி ஓப்பன் மற்றும் நார்மலி க்ளோஸ் கான்டாக்டர்ஸ் ஆகும். கான்டாக்டரை ஹேண்ட் கிளவுஸோடு இயக்குவதன் மூலம் மல்டிமீட்டரின் கண்டினியூட்டி வேலையை சரிபார்க்கவும். கான்டாக்டர்கள், ஓவர்லோட் ரிலே போன்றவற்றை பிளெயின் வெர்டிக்கல் டீக் உட்டில் ஃபிக்ஸ் செய்யவும். இப்போது கண்ட்ரோல் சர்க்யூட் வரைபடத்தின்படி இணைப்புகளை உருவாக்கவும். அடுத்து கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு சப்ளை கொடுக்கவும். கான்டாக்டர்ஸ்களை க்ளோஸ் செய்வதற்கும் ஓபன் செய்வதற்கும் லாஜிக்கல் சீக்வன்ஸை சரிபார்க்கவும். செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கான சர்க்யூட் வரைபடத்தின்படி எலக்ட்ரிக் சர்க்யூட்டுக்கு இணைப்புகளை உருவாக்கவும். செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் மூலம் மோட்டாரை 3 ஃபேஸ் சப்ளையோடு இணைக்கவும். ஐசிடிபியை இயக்கவும். ஸ்டார்டரின் ஸ்டார் பட்டனை அழுத்தவும். மோட்டார் தொடங்குகிறதா இல்லையா என்பதை கவனியுங்கள். மோட்டார் சாதாரண வேகத்தில் சுமார் 70% அடையும் போது ரிலீஸ் த ஸ்டார்ட் பட்டன். ஸ்டார் பட்டனை மீண்டும் அழுத்தி மோட்டார் இயங்குவதில் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். ஓவர்லோட் ரிலேயை மேனுவலாக இயக்கி அதன் செயல்பாட்டை சரிபார்க்கவும். மோட்டாரை ரீஸ்டார்ட் செய்ய ஸ்டார் பட்டனை அழுத்தவும். மோட்டார் தொடங்குகிறதா இல்லையா என்பதை கவனியுங்கள். ஸ்டார்டிங் கரண்ட் மற்றும் வோல்டேஜ் மற்றும் ரன்னிங் கரண்ட் மற்றும் வோல்டேஜ் போன்ற உங்களது அப்சர்வேஷன்ஸ்களை பதிவு செய்யவும்.
இப்போது ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரின் இணைப்புகள் மற்றும் அதன் செயல்பாட்டை பார்ப்போம். ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் டைமர் ரிலே இருக்கும். அதில் ஸ்டார் ஆபரேஷனுக்கான நேரத்தை அமைக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், ஓவர்லோட் ரிலே யூனிட், ஸ்டார்ட் ஸ்டாப் புஷ் பட்டன் யூனிட், டைமர் யூனிட், ஃபிக்சிங் ஸ்க்ரூக்கள் மற்றும் ஹூக்அப் கேபிள்களை சேகரிக்கவும். ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரின் எக்ஸ்டர்னல் பார்ட்ஸை கண்டறிந்து பெயரிடவும். ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரின் இன்டர்னல் பார்ட்ஸை கண்டறிந்து பெயரிடவும். பவர் மற்றும் கண்ட்ரோல் வரைபடங்களை ரீட் செய்யவும். பவர் சர்க்யூட் மற்றும் கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கான இணைப்புகளை வரைந்து முடிக்கவும். கான்டாக்டரை மேனுவலாக இயக்குவதன் மூலம் மல்டிமீட்டரின் கண்டினியூட்டி வேலையை சரிபார்க்கவும். கான்டாக்டர்ஸ்களை ஃபிக்ஸ் செய்யவும். கான்டாக்டருடன் ரிலேயை ஃபிக்ஸ் செய்யவும். ஸ்டாப் மற்றும் ஸ்டார்ட் புஷ் பட்டன்களை ஃபிக்ஸ் செய்யவும். TW பலகையில் ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரின் கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராம் படி ஜாயிண்ட் கேபிள்ஸ்களுடன் கனெக்ஷன்ஸை உருவாக்கவும். ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கான மெயின் கான்டாக்டர்ஸ்கள் மற்றும் ஆக்சிலரி கான்டாக்டர், ஓவர்லோட் ரிலே மற்றும் டைமரை ஸ்டார்டருடன் சேர்த்து எளிதான இன்டர் கனெக்ஷன்ஸ்களுக்கு பிளெயின் வெர்டிக்கல் டீக் உட் போர்டில் ஃபிக்ஸ் செய்யவும். கான்டாக்டர்ஸ்களை மெயின், ஸ்டார் மற்றும் டெல்டா என லேபிளிடுங்கள். ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரின் சர்க்யூட் டயக்ராம் படி பவர் சர்க்யூட்டுக்கு இணைப்புகளை உருவாக்கவும். கண்ட்ரோல் சர்க்யூட்டிற்கு சப்ளை கொடுத்து ஓப்பனிங் மற்றும் க்ளோசிங் கான்டாக்டர்ஸுக்கான லாஜிக்கல் சீக்வன்ஸை சரிபார்க்கவும். மோட்டாரின் நேம் பிளேட் விவரங்களை ரீட் செய்யவும். மோட்டார் இணைக்கப்படுவதற்கு பொருத்தமான ஃபியூஸ் சரிபார்க்கவும். ஸ்டார்டர் மூலம் 3 ஃபேஸ் சப்ளையுடன் மோட்டாரை இணைக்கவும். டைமரில் நேர கால அளவை சரி செய்யவும். மோட்டாரை ஸ்டார்ட் செய்து மோட்டார் ஸ்டார்ட் ஆகிறதா இல்லையா என்பதை கவனிக்கவும். 70% வேகத்தை அடைவதற்கு முன் டைமரில் உள்ள கால அளவை சரி செய்து மோட்டாரை ஸ்டார்ட் செய்வதை விட டைமரில் அமைக்கப்பட்டுள்ள கால அளவு படி ஸ்டார்டர் ஸ்டாரில் இருந்து டெல்டாவிற்கு எந்த வேகத்தில் மாறுகிறது என்பதை சரிபார்க்கவும். மோட்டார் இயங்குவதில் எந்த விளைவும் இருக்கக்கூடாது. ICTP ஐசோலேட்டிங் ஸ்விட்சை ஓபன் செய்த பிறகு சப்ளையில் இருந்து இப்போது மோட்டாரை டிஸ்கனெக்ட் செய்யவும். ரீகேப் பார்ப்போம். செமி ஆட்டோமேட்டிக் மற்றும் ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரின் முக்கிய பகுதிகளை அடையாளம் காணவும். போத் ஸ்டார்டர்ஸின் இன்டர்னல் சர்க்யூட் டயக்ராமை ரீட் செய்து ட்ரேஸ் செய்யவும். கான்டாக்டர்கள், டைமர், ஸ்டார்ட் ஸ்டாப் புஷ் பட்டன் மற்றும் ஓவர்லோட் ரிலே மூலம் செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் மற்றும் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் ஆகியவற்றின் இன்டர்னல் கனெக்ஷன்ஸ் உருவாக்கவும். ஸ்டார்டர் நோ வோல்ட் ரிலீஸ் காயிலானது செயல்பாட்டை சரிபார்க்கவும். ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரை ஸ்டார்டருடன் இணைக்கவும். சரியான நேரத்துடன் டைமர் யூனிட்டை ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரில் அமைக்கவும் நாம் பார்த்தோம். எனவே 3 கான்டாக்டர்ஸ் வைத்து ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் உடைய இன்டர்னல் கனெக்ஷன் குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.